நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது சிங்கப்பூர்ல வெளிநாட்டு ஊழியர்களை லோரியில ஏத்தி செல்வதற்கு வெளிநாட்டு ஊழியர் உரிமை குழுமம் தடை விதிக்கணும் அப்படின்னு சிங்கப்பூர் கவர்மெண்ட வலியுறுத்தி இருக்காங்க. இது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்க. அதே போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது தகவல்கள் செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது சிங்கப்பூர்ல லோரியில ஏத்திட்டு போறதுக்கு தடை விதிக்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு சிங்கப்பூர் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதற்கான காரணம் பேருந்து ஓட்டுநர் பற்றாக்குறையா இருக்கிறாங்க. அதே போல கட்டிட வேலையில் தாமதம் ஏற்பட்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல சின்ன சின்ன கம்பெனிகள் மூடுறதுக்கு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த HOME அப்படிங்கிற பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஹியூமானிடேரியன் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இந்த HOME. அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டு ஊழியர் உரிமை குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வெளிநாட்டு ஊழியர்களுக்காக ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களை சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு முன் வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல மார்ச் 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்துல HOME அப்படிங்கிற நிறுவனம் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு நிறைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு ஊழியர்களை லோரியில ஏத்திட்டு போறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ அவங்கள ஊக்குவிக்கும் விதமா மானியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா A to Z பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல வெளிநாட்டு ஊழியர்களை ஏற்றி செல்றதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறத ரெண்டு கட்டமா பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பெரிய நிறுவனங்களுக்கு 18 மாசம் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சின்ன கம்பெனிகளுக்கு 36 மாச கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டா பேருந்து ஓட்டுறதுக்கு பற்றாக்குறைகள் இருக்கும், அதை சரி செய்யவும், அதே போல சின்ன சின்ன கம்பெனிகள் அவங்கள சரி பண்ணி கொள்றதுக்கு இது வாய்ப்பா அமையும் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு மானியம் 12 மாசத்துக்கு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க HOME அப்படிங்கிற நிறுவனம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லோரியில ஒர்க்கர்ஸை ஏத்தி செல்றதுக்கு தடை அப்படின்னு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே தாமாகவே முன் இந்த சட்டத்தை நிறைவேற்ற தயாரா இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கும் அவசியம் மானியம் வழங்கணும் அப்படின்னு HOME அப்படிங்கிற குழுமம் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. அதே போல இன்னொரு முக்கியமான கருத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. அதாவது வெளிநாட்டு ஊழியர்களை லோரியில ஏத்திட்டு போறது இயல்பாகவே பாதுகாப்பற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதே போல இந்த மாதிரி லோரியில இருந்து பஸ்ஸுக்கு மாறணும் அப்படின்னா அதிக செலவாகும் அப்படிங்கிறதையும் அவங்க கருத்தில் கொண்டுள்ளாங்க. அதுக்காக செலவு அதிகமாகும் அப்படின்னு நம்ம பாதுகாப்பு இல்லாததை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது செலவு அதிகமாகும் அப்படின்னு பஸ்ஸுக்கு பதிலாக லோரியில போறது முறையில்லை அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது சிங்கப்பூர் கவர்மெண்ட் லோரியில ஏத்தி செல்வதற்கு தடை அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட மாச கால அவகாசம், அதாவது பெரிய கம்பெனிகளுக்கு 18 மாசம், சின்ன கம்பெனிகளுக்கு 36 மாசம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். இந்த மாத கால அவகாசத்துக்கு இடைப்பட்ட காலத்துல இதுக்கு முன்னாடி லோரியில உங்களுடைய ஒர்க்கர்ஸை நீங்க எப்படி சேஃப்டியா ஏத்திட்டு போவீங்களோ அதே சேஃப்டியை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது HOME அப்படிங்கிற குழுமம் வலியுறுத்தி இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் பின்னாடி ஏத்துவோம், அதே போல எவ்வளவு மெட்டீரியல் பிளஸ் எப்படி ஒர்க்கரை ஏத்திட்டு போகணும் அப்படிங்கிற சட்டம் இருக்குதோ அதை நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதை அவசியம் ஃபாலோ பண்ணணும். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
அதே போல கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் படிப்படியாக குறைச்சிக்கிட்டு இதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் அதை நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம்.